செய்திகள். உயிரை வாங்கும் காங்கிரஸ். தமிழகத்தின் டாப் 10 தலைவர்களின் அதிரடி பேச்சு. ஹலோ மக்களே, இது உங்கள் ராகினி. என்ன பாஸ், 2026 தேர்தல் சூப்பர் ஹாட் ஆகிடுச்சு. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் இனிமேல் நாங்க வெறும் கூட்டாளி இல்ல, கூட்டணி பார்ட்னர் அப்படின்னு அதிரடியா சொல்லியிருக்காங்க. 74 மாவட்ட தலைவர்கள் டெல்லி போய் ராகுல் காந்தியை சந்திச்சாங்க. இதுவரை நாங்க என்ன வாங்கணும், இனிமே என்ன வேணும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. பாஜக சொல்றது காங்கிரஸ் திமுகக்கு பாரம், ஆனா காங்கிரஸ் சொல்றது நாங்க தான் இந்தியா கூட்டணியோட முதுகெலும்பு. இந்த டாப் 10 காங்கிரஸ் தலைவர்கள் யாரு, அவங்க என்ன வைரவரிகளை சொல்லியிருக்காங்க, திமுக என்ன பதில் சொல்லும்? இதோ அந்த 10 பளபளக்கும் அதிரடி தகவல்கள். 1. கே. செல்வப்பெருந்தகை, டிஎன்சிசி தலைவர். கூட்டணியில விரிசல் இல்ல, ஆனா February 7, 2026 மதுரையில செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில எந்த விரிசலும் இல்ல அப்படின்னு பலமா சொல்லிருக்காரு. ஆனா அடுத்த வரியிலேயே சீட் பேச்சுவார்த்தை இன்னும் முடியல, நாங்க கேட்ட சீட்டுகளை திமுக தரணும் அப்படின்னு அழுத்தமா சொல்லிருக்காரு. நாங்க ஆல் இண்டியா காங்கிரஸ் லீடர்ஷிப்க்கு எங்களோட வியூஸ கன்வே பண்ணிட்டோம், ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுனா கார்கே தான் இறுதி முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2. மணிக்கம் தாகூர், காங்கிரஸ் எம்பி. நாங்க நீண்டகால கூட்டாளி, வெஸ்ட் லக்கேஜ் இல்ல. பாஜக தலைவர் நாராயணன் திருப்பதி காங்கிரஸ் திமுகக்கு வெஸ்ட் லக்கேஜ் அப்படின்னு சொன்னதுக்கு கண்ட பதில் கொடுத்திருக்காரு. காங்கிரஸ் திமுகவோட நீண்டகால கூட்டாளி, சீட் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம், ஏன்னா தாமதமானா கூட்டணியோட பெர்செப்ஷன் பாதிக்கும் அப்படின்னு டைரக்டா சொல்லியிருக்காரு. வரலாறு பாருங்க, 2006 48 சீட்டுகள், 2011 63 சீட்டுகள், 2016 41 சீட்டுகள், 2021 வெறும் 25 சீட்டுகள். 2026 எவ்வளவு சீட்டுகள் கிடைக்கும்னு நான் சொல்ல முடியாது, ஆனா நாங்க நெகோசியேஷன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. 3. கார்த்தி சிதம்பரம், காங்கிரஸ் எம்பி, சிவகங்கை. கூட்டணி இன்டாக்டா இருக்கு, ஆனா திமுக கமிட்டி எங்க அப்படின்னு ஏஎன்ஐ கிட்ட பேசியிருக்காரு. காங்கிரஸ் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, நாங்க யுனைடெடா தேர்தலை ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. ஆனா அடுத்த வரியிலேயே ட்விஸ்ட், நாங்க சீட் பேச்சுவார்த்தைக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆனா திமுக இன்னும் அவங்க கமிட்டியை ஃபார்ம் பண்ணல. ரியலி இந்த கேள்வியை நீங்க திமுக கிட்ட கேட்கணும் அப்படின்னு டிப்ளமேட்டிக்கா சொல்லியிருக்காரு. நாங்க ரைட் நோ பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்கோம், ஆனா டைம் டேபிளை செட் பண்றது திமுக தான் அப்படின்னு சூப்பரா சொல்லியிருக்காரு. 4. கிரிஷ் சோடாங்கர், ஏஐசிசி தமிழும் இன்சார்ஜ். எங்களுக்கு அரசியல்ல இடம் வேணும். தேர்தல் என்பது முழுமையான ஸ்ட்ராட்டஜியோட தான் போராடணும். நாங்க ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் மேனிஃபெஸ்டோ கமிட்டி, தமிழகத்திற்கான விஷன் மற்றும் எங்களோட தலைவர்கள் மாநிலத்துக்கு வந்து பல்வேறு கேரண்டீஸை அறிவிப்பாங்க அப்படின்னு பலமா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பளிச்சுன்னு மேனிஃபெஸ்டோவோட ப்ராமிசஸை நிறைவேற்ற நாங்க அரசாங்கத்தோட ஒரு பகுதியா இருக்கணும் அப்படின்னு அதிரடியா சொல்லியிருக்காரு. இது அப்படின்னா 1960களுக்கு பிறகு முதல் முறையா காங்கிரஸ் தமிழகம் அமைச்சர் பதவி கேக்குது. இது பெரிய கேம் சேஞ்சர். 5. பிரவீன் சக்கரவர்த்தி, ஆல் இண்டியா ப்ரொஃபஷனல்ஸ் காங்கிரஸ் தலைவர். விஜயை சந்திக்கிறதுல தப்பில்லை. இத்தனை வருஷமா காங்கிரஸ் அதிகாரத்துல பங்கு கேட்கல, ஆனா அதுக்காக ஒருபோதும் கேட்கக்கூடாதுன்னு அர்த்தமில்லை அப்படின்னு பிடிஐ கிட்ட பலபலன்னு சொல்லியிருக்காரு. நான் விஜயை சந்திச்சேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லி அதிரடி பண்ணியிருக்காரு. இது அப்படின்னா காங்கிரஸ் திமுகவோட பேசும் அதே நேரத்துல தவேகாவோடையும் பேசுது. இது ஒரு பேரம் பேசுற டாக்டிக்ஸா அல்லது புதிய கூட்டணி சிக்னலா? யோசிட்டு பாருங்கள். 6. சு. திருநாவுக்கரசு, டிஎன்சிசி வேலூர் மாவட்ட தலைவர். தொண்டல்களுக்கு வெகுமதி வேணா, வெற்றி வேணும். February 10, 2026 டெல்லி கூட்டத்துக்கு முன்னாடி எங்களோட கட்சி தொண்டல்கள் எதையும் எதிர்பார்க்காம உழைக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வின்னபிள் சீட்ஸ் வேணும் அப்படின்னு உணர்ச்சிகரமா சொல்லியிருக்காரு. கட்சி தொண்டர்கள் பேக்போன், ஆனா அவங்களுக்கு டான்ஜிபிள் சப்போர்ட் இல்லாம எவ்வளவு காலம் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. 7. EVKS இளங்கோவன், முன்னாள் டிஎன்சிசி தலைவர். காங்கிரசுக்கு தமிழகத்துல ரெஸ்பெக்டபிள் இடம் வேணும். காங்கிரஸ் என்பது தமிழகத்துல வெறும் கூட்டணி கட்சி இல்ல, நேஷனல் பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வர முக்கியமான கட்சி அப்படின்னு கம்பீரமா சொல்லியிருக்காரு. நாங்க இந்தியா பிளாக்கோட குரூஷியல் பில்லர், எங்களுக்கு ரெஸ்பெக்டபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. 8. கினிமொழி, திமுக எம்பி, ராஜ்யசபா. காங்கிரசுக்கு ஆதரவு பேச்சு. ஜனவரி கடைசி வாரத்துல டெல்லி போய் ராகுல் காந்தியை சந்திச்சாங்க. பாஜக ஸ்டேட் பிரசிடென்ட் நயினார் நாகேந்திரன் கெனிமொழி டெல்லி போனது காங்கிரஸ் திமுக கூட்டணியில விரிசல் அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மையில கெனிமொழி காங்கிரசுக்கு ஃபேர் டீல் கிடைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இது திமுக காங்கிரஸ் ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளம். 9. ஹெச். வசந்தகுமார், டிஎன்சிசி பொருளாளர். தேர்தல் தொண்டர்கள் முறையிலுக்கு சீட்டு அறிவிப்பு வேணும். தேர்தல் தொண்டர்கள் முறையில் மெயின்டைன் பண்ண சீக்கிரம் சீட்டு அறிவிப்பு வேணும் அப்படின்னு அவசரமா சொல்லியிருக்காரு. தாமதமானா எங்களோட கிரவுண்ட் லெவல் கேம்பெயினிங் பாதிக்கும் அப்படின்னு எச்சரிச்சு சொல்லியிருக்காரு. 10. எஸ். விஜயதாரிணி,
டிஎன்சிசி மகளிர் பிரிவு தலைவர். காங்கிரசுக்கு மகளிர் சீட்டுகளும் வேணும். காங்கிரஸ் என்பது மகளிர் அதிகாரமளிப்புல முன்னோடி கட்சி. 2026ல கிடைக்கிற சீட்டுகள்ல குறைந்தபட்சம் 30% மகளிருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அதிரடியா கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழகத்துல மகளிர் வாக்குகள் தான் எலெக்ஷனை முடிவு செய்யும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. கண்ணா, தமிழக அரசியல்ல இப்போ 3 பெரிய கதைகள் நடக்குது. 1. காங்கிரஸ் சொல்றது, நாங்க இனிமேல் சைலண்ட் பார்ட்னர் இல்ல, எங்களுக்கு சீட்டுகள் வேணும், அமைச்சர் பதவிகள் வேணும், ரெஸ்பெக்டபிள் ஷேர் வேணும். 1960களுக்கு பிறகு முதல் முறையா தமிழகத்துல தேசிய கட்சி ஒன்று அமைச்சர் பதவி கேக்குது. இது பெரிய கேம் சேஞ்சர். 2. திமுக சொல்றது, காங்கிரஸ் எங்களோட நீண்டகால நண்பர், எங்களுக்கு நல்ல டீல் கொடுப்போம், ஆனா கமிட்டியை இன்னும் ஃபார்ம் பண்ணல. இது தாமதமான விளையாட்டா அல்லது சீட் பார்கெனிங் ஸ்ட்ராட்டஜியா? யோசித்து பாருங்கள். 3. பாஜக சொல்றது, காங்கிரஸ் திமுகக்கு பாரம், ஆனா காங்கிரஸ் சொல்றது, நாங்க தான் இந்தியா கூட்டணியோட முதுகெலும்பு, எங்களோட நேஷனல் கனெக்டோட தான் திமுக உயர்ந்து நிற்குது. வரலாறு பாருங்க. 2006ல 48 சீட்டுகள், 2011ல் 63 சீட்டுகள், 2016ல் 41 சீட்டுகள், 2021ல் வெறும் 25 சீட்டுகள். 2026ல எவ்வளவு சீட்டுகள் கிடைக்கும்னு இப்போ பெரிய கேள்வி. காங்கிரஸ் இப்போ சொல்றது 25 சீட்டுகள் போதாது, எங்களுக்கு 40-50 சீட்டுகள் வேணும், பிளஸ் அமைச்சர் பதவிகள் வேணும். இது நியாயமான கோரிக்கையா அல்லது ஓவர் டிமாண்டா? மக்கள் முடிவு செய்யட்டும். சில காங்கிரஸ் தலைவர்கள் விஜயை சந்திச்சிருக்காங்க. இது ஒரு பேரம் பேசுற தந்திரமா அல்லது பிளான் பியா? திமுக இப்போ நல்ல டீல் கொடுக்கலனா காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகுமா? இது மிகப்பெரிய சஸ்பென்ஸ். ஒன்னு மட்டும் கன்ஃபார்ம், 2026 எலெக்ஷன் இப்போ திமுக காங்கிரஸ் ஃப்ரெண்ட்ஷிப்போட உண்மையான டெஸ்ட். டெஸ்ட் பாஸ் ஆனா கூட்டணி ஸ்ட்ராங், டெஸ்ட் ஃபெயில் ஆனா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பெரிய மாற்றம். காங்கிரஸ் திமுக சீட் பேச்சுவார்த்தை எப்போ முடியும்? திமுக எத்தனை சீட்டுகள் கொடுக்கும்? காங்கிரசுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா? விஜய் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை தொடருமா? இந்த டாப் 10 தலைவர்களோட அடுத்த அதிரடி பேச்சு என்ன? February 10ல 74 மாவட்ட தலைவர்கள் டெல்லியில ராகுல் காந்தியை சந்திக்க போறாங்க. அந்த கூட்டத்துல என்ன முடிவு எடுப்பாங்க? திமுக பதில் என்னவா இருக்கும்? எல்லா அதிரடி எலெக்ஷன் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிரெயின் டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is ராகினி கலக்கலா signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.